நீடாமங்கலத்துல இந்த ரயில்வே ட்ராக் கிராஸ் பண்றதுதான் ரொம்ப சிரமமா இருக்கும் எல்லாருக்கும். பாருங்க, ட்ரெயின் அப்படியே நின்றுச்சு, ஒன்னும் கிளம்பவே இல்லை. ட்ரெயின் போறதுக்காக நாங்களும் ரயில்வே ட்ராக்ல நின்று பாருங்க, ட்ரெயின் நிக்குது பாருங்க. இப்போ பாருங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு இருக்கீங்க பாருங்க, ட்ரெயின் கிளம்பிருச்சு. ட்ரெயின் கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கீங்க பாருங்க. கும்பகோணம் போற வரல தான் இங்க நீடாமங்கலத்துல வந்தோம். பார்த்தா இங்க ட்ரெயின் வந்து இதை கிராஸ் ஆயிட்டு இருக்கு. நீ வந்து ஈவினிங் 6:20 இந்த ட்ரெயின்ல வந்து 6 மணிக்கெல்லாம் வந்து நின்று. அப்போ ட்ரெயின் போயிருச்சுங்க பாருங்க. ஒரு கேட்டு திறக்க போறாங்க. இவ்வளவு தூரம் வண்டியில நிக்குது பாருங்க. அங்க பாருங்க எவ்வளவு குட்டமா இருக்குன்னு பாருங்க. இங்க பக்கத்துல ஒரு கடை இருக்காங்க, வந்து பஜ்ஜி வடலாம் நாங்க சாப்பிட்டோம். செம்மையா இருந்துச்சு இந்த கடை. நீங்களும் இங்க வந்தீங்கன்னா இந்த கடைக்கு மறக்காம வந்து சாப்பிட்டு போங்க. ரயில்வே கேட்ட பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குங்க. அது மட்டும் இல்ல, இப்போ ஒரு கடை கண்டாலும் அங்க வந்து மசாலா வடை தான் சூப்பரா இருக்கும். நீங்க மறக்காம வந்து அங்க வாங்கி சாப்பிட்டு போங்க பாருங்க. நீடாமங்கலம் போனோம்னா இந்த ட்ரெயினை கிராஸ் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கு. ஏன்னா அவ கொஞ்சம் டைமுக்கு பின்னாடி போனாலும் ட்ரெயின் வந்து நின்றோம்.